ஹே ஹாய் கைஸ் ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா டிரான்சென்டென்டலிசம். நம்ம ஸ்கூல் ஆஃப் தியரி யூடியூப் சேனலில் இனிமேல் நம்ம எப்பயுமே வந்து தியரிஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த தியரியை ஒரு ஸ்டோரியில் எப்படி அப்ளை பண்ணணும், மேக்ஸிமம் இந்த எம்ஏ ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி அதை தியரியை அனலைஸ் பண்ணணும், ஸ்ட்ரக்சரலைஸ் பண்ணணும், இதை பற்றி தான் நம்மளோட மெயின் மோட்டோவே இருக்க போது. சரி வாங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் தியரியான டிரான்சென்டென்டலிசம் பற்றி பார்த்துடலாம். ஸோ டிரான்சென்டென்டலிசம் சில பேர் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, சில பேருக்கு இது புதுசாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலாசபிக்கல் தியரி. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது பற்றின டீப் டிஸ்கஷன், டெஃபினேஷன், தியரியோட கோர் கான்செப்ட், இது என்ன சொல்லியிருக்காங்க, இதோட கான்செப்ட் என்ன, தீம் என்ன, அப்புறம் இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ஸ்டோரியில் அப்ளை பண்ணி பார்க்குறது, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் டிஸ்கஷன் பார்க்கணும் அப்படின்னா, டிரான்சென்டென்டலிசம்ங்கிறது ஒரு அமெரிக்கன் மூமெண்ட்டு. இது 19th செஞ்சுரியில் வந்துச்சு. எப்படி இந்த ஃபெமினிசம், மார்க்சிசம் இந்த மாதிரி நிறைய தியரிஸ் வந்து ஒரு ரிவல்யூஷனரியாக வருது. ரொமான்டிசிசம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் இதுவுமே. ஓகேவா? ஸோ இது வந்து ஏர்லி 19th செஞ்சுரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தியரியோட மெயின் மோட்டிவ் இல்லைன்னா ஒரு கண்டெம்ப்ளேஷன் வந்து எது மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலாசபிக்கல் அது மேலே தான் இருந்துச்சு. அவங்களோட, அதாவது பீப்புளோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலாசபிக்கல் இன்ட்யூஷன், இன்டென்ஷன் இது 2யுமே வந்து மாற்றணும் அப்படின்ற அது ஒரு அதுக்கான ஒரு மூமெண்ட்டாக தான் வந்து இது அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இது யார் பண்ணாங்க? இது யார் வந்து மெயின் இதாக இருந்தாங்க அப்படின்னா, ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து ஆக்சுவலி ஒரு எஸ்ஸேயிஸ்ட்டு, ஃபிலாசபரு, லெக்சரராக இருந்திருக்காரு அண்ட் பொயட்டும் கூட, நிறைய போம்ஸும் எழுதியிருக்காரு. இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவருக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐடியா எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத பற்றி பின்னாடி சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் ஸ்டடியை படிச்சிடலாம். ஸோ இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் ஃபஸ்ட்டு தனக்குள்ளேயே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் ரொம்ப ரிலீஜியஸ்குள்ளார இன்வால்வ் ஆகும்போது தான் வந்து இவருக்கு தெரியுது, கிறிஸ்டியானிட்டின்றது வந்து ரொம்ப டிவைட் ஆகி இருக்கு. அதில் ட்ரினிடேரியன், யூனிடேரியன்னு சொல்லி இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அது தெரிய வருது. ஸோ அதுக்குள்ளார இன்னும் ரொம்ப டீப் டைவ் ஆகி படிக்கும்போது தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாராம், ட்ரினிடேரியன் அப்படின்றது வந்து கிடையாது. ஃபாதர், சைல்டு அண்ட் ஹெவன்லி பேத்தன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நம்ம தமிழில் வந்து த பிதா இது குழந்தை இயேசு பற்றி சொல்லுவாங்கள்ல, பிதா, மகன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சம்திங் அது எனக்கு தெரியல. அந்த இது வந்து ட்ரினிடேரியன்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்டியன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காடுங்கிறவங்க ஒருத்தராக தான் இருக்க முடியும். அது எப்படி அந்த மாதிரி அந்த 3 ட்ரினிடேரியன்றது வந்து ஒரு கான்செப்ட் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் ரியலைஸ் பண்ணாராம். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூனிடேரியன் அப்படின்ற இன்னொரு கிறிஸ்டியானிட்டி இருக்குது, அதை தான் வந்து இவரும் ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் லாஜிக்கலாகவும் ரியலைஸ் பண்ணும்போது ஒர்த்தாகவும் உண்மைன்ற ட்ரஸ்டபுளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ட்ரினிடேரியனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து ஒரு ஹியூமன். அவர் வந்து காடோட அந்த எல்லா லெக்சர்ஸையும் வந்து பீப்புளுக்கு சொன்னார். ஒரு விர்ச்சுவான பர்சனாக நடந்துக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு ஹியூமனிட்டிக்கு ரோல் மாடலாக இருந்தார். பட் அவர் காட் கிடையாது. அவரும் ஒரு குட் ஹியூமன், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அவர் வந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து காடாக வச்சு பார்க்காம, அவர் வந்து இப்போ ப்ரொஃபெட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, யூனிடேரியன்ஸு. ஸோ இந்த ரால்ஃப் வால்டோ எமர்சன் இருக்கார்ல, அவரும் வந்து இந்த யூனிடேரியனோட கான்செப்ட் தான் கரெக்டாக இருக்கும், அதான் ட்ரஸ்டபுளாக இருக்குது, கார்டனா இட் மஸ்ட் பி ஒன் அப்படின்ற மாதிரி இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவர் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம், சரி இந்த ஐடியாவை வந்து நிறைய நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் ஒத்துக்கிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலை பார்த்துட்ருக்க அந்த இடத்துலையே லெக்சரராக இருந்தார்ல, ஸோ அந்த இடத்துலையே வந்து பயோகிராஃபி டீச் பண்ணுறது, ஃபிலாசபி டீச் பண்ணுறது, ஹியூமன் கல்ச்சர் டீச் பண்ணுறது, இது எல்லாத்துக்கூட சேர்த்து இந்த ட்ரினிடேரியன், யூனிடேரியன் பற்றியும் சொல்கிறது. அப்புறம் இவரோட ஐடியலிசம் இருக்குல்ல, இந்த டிரான்சென்டென்டலிசத்தை பற்றி, நேச்சர் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையுமே அவர் லெக்சர் பண்ணுறாரு. அலாங் வித் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் ஒரு டீச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த டைம் பாப்புலரைஸ் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிற மெயினாக எதெல்லாம் டீச் பண்ணுறாரு, நிறைய பேர் இவருக்கு ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிக்கிற டைமில் இவர் தான் வந்து
இவரோட கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இண்டிவிஜுவலா இருக்கிறது, நேச்சர் கூட ரொம்ப இன்டர்ட்வைன்டா இருக்கிறது, ரிலீஜியன் கூட கொஞ்சம் டிவைனிட்டியா இருக்கிறது, நம்ம ஃபாலோ பண்ற காடு உண்மையான காடான்ற மாரி பார்த்து, அது கூட டிவைனிட்டியா இருக்கணும். அந்த காட வந்து நம்ம நேச்சர்ல ஃபைண்ட் பண்ணணும். அப்படின்ற மாரிலாம் வந்து நெறைய டீச் பண்றாரு. ஸோ இவர் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு வால்யூம் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் எஸ்ஸே அத வந்து பப்ளிஷ் பண்றாரு. 1841ல வந்து இது பண்றாரு. அதுல வந்து நெறைய எஸ்ஸேஸ் வந்து இவரோட லெக்சர்ஸா தான் இருக்கு. அதுல செல்ஃப் ரிலியன்ஸ்ன்றது தான் இவரோட ரொம்ப பெரிய மாஸ்டர் பீஸ். ஸோ எமர்சன் வந்து அவரோட ஐடியாவ வந்து ஜெர்மன் ரொமான்டிசிசம்லேருந்தும் யூனிட்டேரியனிசம்லேருந்தும் எடுத்திருக்காரு. ஸோ ஜெர்மன் ரொமான்டிசிசம் இஸ் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் வேர்ல்ஸ்வொர்த்தோட ரொமான்டிசிசம். ஏன்னா இது 18th செஞ்சுரி லேட்டில் ஸ்டார்ட் ஆகி மிட் 19th செஞ்சுரி வரைக்கும் இருந்திருக்கு. வேர்ல்ஸ்வொர்த்தும் மிட் 19th செஞ்சுரியை சேர்ந்தவர் தான். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட பாஸ்ட்டை வந்து பற்றி ஒரி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கம் பேக் டு த நேச்சர்னு சொல்கிறாங்க. உங்களோட இமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நேச்சர் கூட இன்டர்ட்வைன் ஆகுங்க. இன்டர்ட்வைன்னா ஒன்னோட ஒன்றா கலந்துக்கோங்க. உங்களோட இமோஷன்ஸையும் நேச்சரையும் இன்டர்ட்வைன் பண்ணுங்க. உங்களோட இண்டிவிஜுவலிசத்தை ஐடியலைஸ் பண்ணுங்க. அதை வந்து உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை கண்டுபிடிங்க. அதை பற்றி கான்ஃபிடென்ட்டா இருங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஆர்ட்டு, மியூசிக்கு இத பத்தி இது மாதிரி எத வேணாலும் நீங்க செய்யலாம். அதுதான் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மனசுல என்ன தோணுதோ அத ரைட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணுமா? அதையும் நேச்சர்லேருந்து பாருங்க. நெறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு அப்படின்ற மாரி ஜெர்மன் ரொமான்டிசிசம் சொல்றாங்க. யூனிட்டேரியனிசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காடுங்கிறது இட் மஸ்ட் பி ஒன். ஒரு காடா தான் இருக்க முடியும். ஜீசஸ், ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட் இப்படின்ற மாரி நெறைய பேர் இருக்க முடியாது. ஸோ ஜீசஸ் யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு 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 ஹியூமன் தான். ஆனா பட் வெர்ச்சுவா இருந்திருக்காரு. ஒரு யூனிவர்ஸ் ஹியூமன் கைண்டுக்கே ஒரு குட் ஹியூமன், ஒரு காடோட பிலீவரு எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணுன்றத ஒரு ரோல் மாடலா செஞ்சு காமிச்சிருக்காரு. லைக் ப்ரொஃபட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவரு ஜீசஸ் வந்து அவரே வந்து காட் கிடையாது. அவருமே ஒன்லி ஒன் காட ஃபாலோ பண்ணவரு தான் அப்படின்னு யூனிட்டேரியன்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இது 2 கான்செப்ட்டையும் அ எமர்சனுக்கு வந்து புடிச்சிருந்திருக்கு. அதனால இத வந்து ஒரு தியரியோட பேசிக்கா எடுத்திருக்காரு. ஸோ ஆல்சோ இவர் வந்து இமானுவேல் கண்ட் அப்படின்ற ஒரு பிலாசபர் இருக்காரு. அவரும் ஒரு தியரிய சொல்லியிருக்காரு. அது வந்து ஆல்மோஸ்ட் டிரான்சென்டென்டலிசத்தோட கோர் ஐடியாவா இருந்திருக்கு. ஸோ இது 3யுமே கம்பைன் பண்ணி தான் வந்து எமர்சன் வந்து இந்த தியரிய டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இது இமானுவேல் கண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரீசன் ரீசன்ங்கிறது வந்து மொராலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மாரல் பத்தி தெரியணும் அப்படின்னா, ரீசன வந்து அனலைஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து மாரல குடுக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இது எதுக்காக நடக்குது? எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி ரீசன அனலைஸ் பண்ணணும். அதுதான் மொராலிட்டி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து யூனிவர்சலிட்டி அப்படின்னா, யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் அப்படின்னா, அது காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அ அ இப்போ ஒரு திருடங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆல் த ஹோல் யூனிவர்ஸ்லயுமே காமன் பனிஷ்மென்ட் இருக்கணும். அப்படின்னா, அது அப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். இது சின்னவங்க, இது பெரியவங்க, இவங்க இந்த நாட்ட சேர்ந்தவங்க அப்படின்ற மாரி இருக்காது. யுனிவர்சலா மாரல் அண்ட் ரூல்ஸ் அப்படின்றது காமனா இருக்கணும். எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்றாரு. ரேஷனல் ஃப்ரீடம்ன்றது ஒரு ட்ரூ ஃப்ரீடம் அப்படின்றது மாரல் லாவ வந்து ஒபே பண்ணணும். அ உங்களோட இஷ்டத்துக்கு ஆக்ட் பண்றது வந்து ஒரு ஃப்ரீடம் கிடையாது அப்படின்னு சொல்லி இமானுவேல் கண்ட் வந்து சொல்றாரு. இவரோடதுல அந்த யூனிவர்சபிலிட்டி அப்புறம் ரீசன் அண்ட் மொராலிட்டி இத வந்து எமர்சன் வந்து எடுத்து அ ஆல் ஓவர் த தியரிய வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இமர்சன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இண்டிவிஜுவலிசம் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் இன் யுவனோட இன்னர் செல்ஃப். நம்மளோட இன்னர் செல்ஃப், நம்மளோட வாய்ஸ், இன்ட்யூஷன் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம நார்மலா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். சாதாரணமா எவ்ரிடே சிச்சுவேஷன்ல நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருப்போம். யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு கால் பண்ணு, பேசு அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். இல்லன்னா எப்படி சொல்றது? ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும். அந்த டெசிஷன் இதுதான் கரெக்ட்டா இருக்கும், இதுதான் கரெக்ட்டா இருக்குன்ற மாரி நம்ம மனசுக்குள்ளார சொல்ற மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸ தான் வந்து இன்ட்யூஷன்னு சொல்றாரு. ஸோ லாஜிக்கலா இது ஒத்து வருமா? அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அவங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, அத வந்து எடுத்து அது சொல்றபடி நடங்க.
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் வந்து உங்களோட பியூர் இண்டிவிஜுவாலிட்டிய குடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நேச்சர் அஸ் டிவைன் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது நீங்க நேச்சர் கூட கனெக்ட் ஆகும்போது தான் அந்த டிவைனிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, விஸ்டம் இதெல்லாம் வந்து உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்யூஷன் ஓவர் ரீசன் அப்படின்னா, அ லாஜிக்கல் ஸ்பிரிட்ஸ் இது இதோட அ இப்படி நடக்கலாமா? இது கவர்மெண்ட்லலாம் இது வந்து ரூல்ஸ் கிடையாதே! அப்படின்ற மாதிரியான லாஜிக் ரீசன்ஸ் இருக்கும்ல. அதெல்லாம் தாண்டி உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, அத கொண்டு வாங்க வெளிய அப்படின்னு சொல்றாரு. ஒரு ரிவல்யூஷனரியா இருங்க. இல்லன்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டிய வெளியில கொண்டு வாங்க. உங்களோட ஐடென்டிட்டிய கொண்டு வாங்க வெளியில அப்படின்னு சொல்றாரு. இன்னேட் குட்னஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் வந்து எப்பயுமே வந்து பேட் ஹியூமனா வந்து இருக்கிறதே இல்ல. அவனோட என்விரான்மென்ட்டும் கவர்மெண்ட்டோட கரப்ஷனும் தான் வந்து அவனோட குட்னஸ கரப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ அடுத்து ஸ்பிரிச்சுவல் டிரான்செண்டன்ஸ் அப்படின்னா, இது அதேதான் நேச்சர் அஸ் அ டிவைன் மாரி தான் இதுவும். மெட்டீரியல் வேர்ல்ட தாண்டி தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இருக்கு. மெட்டீரியல் வேர்ல்ட தாண்டி நேச்சர்க்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிரான்செண்டன்ட் ஆகுங்க. அது நேச்சர் கூட இன்டர்ட்வைன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கா அ எமர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஹியூமன் இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு எத பார்க்கணும்? நேச்சர பார்க்கணும். நேச்சர் கூட அவன கனெக்ட் பண்ணணும். கம்பேர் இல்ல சாரி கனெக்ட் பண்ணணும். அத கனெக்ட் பண்றது மூலமா காடோட பிரசன்ஸ பத்தி அவனால ரியலைஸ் பண்ண முடியும். நேச்சர் கூட கனெக்ட் பண்றது மூலமா காடோட பிரசன்ஸ அவன் ரியலைஸ் பண்ணுவான். ஸோ, இப்போ வந்து காடுக்கு தேங்க்ஃபுல்லா அவன் வந்து ஃபீல் பண்ணுவான். ஸோ, காடுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுனால, காடும் வந்து இவனுக்கு வந்து அ இவனோட பிரேயர்ஸ் வந்து குடுப்பாங்க, செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து இன்டர்ட்வைனிங் வித் நேச்சர் அப்படின்னு சொல்லி எமர்சன் வந்து சொல்றாரு. ஓகே ஒரு ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப், ஒரு சைக்ளிக் ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஹியூமனுக்கும் காடுக்குள்ளாரையும் இருக்கணும். அத வந்து கனெக்ட் பண்றது யாரு? ஹியூமனையும், காடையும் கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா, நேச்சர் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இது தியரிய வந்து இவரு அத லெக்சர் பண்ணிட்டுருக்க டைம்ல நெறைய பேருக்கிட்ட வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப இவருக்கு வந்து ஒரு அ காமனா அப்பலாம் வந்து ராயல் பீப்பிள்லாம் வந்து ஒரு இடத்துல க மீட் பண்ணி பேசிக்குவாங்க. ஒரு காஃபி டைமு அந்த மாதிரி நம்ம லிட்ரேச்சர்ல சோசியல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த மாதிரி கிளப் டைம் மீட் பண்ணிக்கிற டைம்ல இ இவங்க இந்த 4, 5 பேரு லிட்ரரியே சேர்ந்தவங்களே கிடையாது. அவங்க பெயிண்டிங் சேர்ந்தவங்களா இருக்கலாம். இல்ல கவர்மெண்ட் பீப்பிளா இருக்கலாம். இந்த மாதிரி யாரோ வேற வேற ப்ரொஃபஷனல் உடைய பீப்பிள் வந்து ஒண்ணா மீட் பண்ணிக்கும்போது, ஆக மொத்தம் இங்கிலீஷ் பீப்பிள் அவங்க ஒண்ணா மீட் பண்ணிக்கும்போது, இந்த ஐடியா வந்து இவரு சொல்றாரு. அதுல புடிச்சிருக்கிற நெறைய பேர் வந்து இவர் கூட வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்களோட பேர்லாம் இங்க குடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கோங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு அப்டின்னா யாருன்னா, ஹென்றி டேவிட் தாரோ, அப்புறம் மார்கரெட் ஃபுல்லர்ன்ற ஒரு லேடி. இவங்கலாம் வந்து ரொம்ப அது கூட இன்வால்வ் ஆகி டெவலப் பண்றதுக்காக, இந்த தியரிய டெவலப் பண்றதுக்காக அவங்களோட வொர்க்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, இ இ இதுதான் இந்த மாதிரி அவங்க மீட் பண்ணி இந்த தியரிய எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு பேசிக்கிறாங்கல்ல, அந்த அந்த இடத்துக்கு பேரு, அந்த அந்த மீட்டிங்க்கு பேரு வந்து டிரான்சென்டென்டல் கிளப் அப்படின்னு சொல்லி இவங்களா வந்து அனவுன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ, அது மூலமா ஒரு மேகசினும் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த மேகசின்ல தான் இத பத்தின இந்த டிரான்சென்டென்டலிசம் பத்தின நெறைய இன்ஃபர்மேஷன்ஸு, அவங்களோட கான்செப்ட், இவங்களோட ஐடியா இது எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அந்த நியூஸ் பேப்பர் போறது மூலமா தான் வேர்ல்டு வைட் யூனிவர்சலா அவங்க நெறைய பீப்பிள் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணி, சப்போர்ட் பண்ணி ரைட்டிங்ஸ் மூலமா, அ ஆர்ட் மூலமா, மியூசிக் மூலமாலாம் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து இப்ப டிரான்சென்டென்டல் கிளப்ன்னு பத்தி பேசிட்டோம் அப்டின்னா, அதுல கண்டிப்பா ஹென்றி டேவிட் தாரோ பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா, இவர் வந்து இவரோட ஹோல் லைஃபையுமே வந்து இதுக்காக குடுத்துருக்காருன்னே சொல்லலாம். எமர்சனுக்கு அடுத்ததா. ஏன்னா, இவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, நேச்சர் கூட இன்டர்ட்வைன் ஆகணும் அப்டின்றது தான் கோர் கான்செப்ட்ன்றதுனால இவரு போய் வேல்டன் அப்படின்ற பாண்ட் ஒரு இங்கிலாந்துல வேல்டன் அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட் பக்கத்துல இவரே வந்து ஒரு குட்டியா ஒரு டென்ட் மாதிரி, சிம்பிளா ஒரு டென்ட் மாதிரி கட்டி, அந்த இடத்துலயே தன்னோட ஹோல் லைஃபையுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா, நேச்சர் கூட இன்டர்ட்வைன் ஆகி நான் லிவ் பண்றேன், நான் வாழ்றேன் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் அந்த டைம்ல இருக்கும்போது வேல்டன் அப்படின்னு சொல்லி நெறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் வொர்க்ஸுமே இவரு எழுதி அதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்புறம் காமன் டைஃபினான்ஸ்
சாரி நெறைய பேப்பர்ஸு எல்லாமே வந்து என்விரான்மென்ட் பத்தின ஃபேக்டர்ஸு இதெல்லாமே எழுதி நெறைய புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்தது டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்னா, நெறைய பேர் இருப்பாங்க. பட் மேஜரா போய் நம்ம அத அத ஃபாதர் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம் அதுக்கு நெறைய டெவலப் பண்ணவங்க, அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவங்க அப்படின்னு பார்த்தா, மெயினா மேஜரா இவங்க 3 பேர் தான். ரால்ஃப் வால்டோ எமர்சன் த ஃபாதர் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இவர் தான் இந்த கோர் கான்செப்ட்டையுமே வந்து இமானுவேல் கண்ட் கிட்ட அந்த ஐடியா இருந்துச்சு. பட் அதெல்லாம் எடுத்து ஒரு மூவ்மெண்ட்டா மாத்துனவர் யாரு? ஒரு டெவலப்மெண்ட்டா எல்லார்கிட்டயும் கொண்டு போனது யாரு? அப்டின்னா, ரால்ஃப் வால்டோ எமர்சன். இவர தான் வந்து ஃபாதர் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம் அப்டின்னு சொல்றாங்க. ஹென்றி டேவிட் தாரோ அவரு வந்து யாரு அப்டின்னா, ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்டின்னா எப்படி இருக்கணும்னு லைவா லிவ் பண்ணி காட்டுனவரு. மார்கரெட் ஃபுல்லர் வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, அந்த மேகசின் இருந்துச்சுல்ல, அதுல வந்து நெறைய இவங்களோட அ வொர்க்க அத டிரான்சென்டென்டலிஸ்ட்க்கு டெடிகேட் பண்ணி நெறைய வொர்க்க வந்து இவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கு பிரிண்டரா இருந்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரும் மேஜர் டிரான்சென்டென்டலிஸ்ட். அடுத்தது பார்த்தோம்னா, இதோட அப்ஜெக்டிவ் அத முன்னாடியே பார்த்தோம்ல, எமர்சன் என்ன சொல்லியிருக்காரு? செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்கணும், இண்டிவிஜுவலிசம் இருக்கணும். அது நேச்சர் கிட்ட போய் டிவைனிட்டி தேடணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல வந்து உங்களுக்கு குடுக்கும் அப்படின்றது. சிவில் டிஸோபீடியன்ஸ் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் ஏதாவது ஒரு ரூல் குடுக்குறாங்க. பட் அது வந்து அ அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சிட்டிசன்ஸுக்கே வந்து அகெயின்ஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, அத வந்து டிஸோபே பண்ணுங்க. அது வந்து உங்கள இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, அத வந்து நீங்க அத போய் செய்யுங்க. ரெவல்யூஷனரியா இருங்கன்னு சொல்றாங்க. அடுத்து இன்னேட் குட்னஸ். ஒரு ஹியூமன் எப்பயுமே வந்து பேடான பெர்சனா பொறக்கறதே கிடையாது. அவனோட சிச்சுவேஷனு ரிலீஜியஸ் மூலமா வர்றது, கவர்ன்மெண்ட் மூலமா வர்றது, இதெல்லாம் தான் அவனோட குட்னஸ் வந்து கரப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு ஸ்டோரி இருக்கு. ஏதோ ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி, ஏதோ ஒரு நாவலா இருக்கட்டும், போமா இருக்கட்டும், ஃபிக்ஷனா இருக்கட்டும், ட்ராமாவா இருக்கட்டும். இப்ப இந்த இந்த அ இந்த தியரிய போய் இப்ப நம்ம எம்.ஏக்கு லிட்ரேச்சர்ல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஒரு நார்மலான ஒரு ட்ராமால ஒரு போம்ல எப்படி இந்த தியரிய போய் அப்ளை பண்றது அப்படின்னா, இந்த தீம்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் அந்த தீம்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸு. அ ஒரு பெர்சன் இருக்கலாம். அது ஒரு கேரக்டர் சொல்லலாம். அந்த கேரக்டர் வந்து கவர்மெண்ட் லாவெல்லாம் வந்து ரிவல்யூஷனரியா இருக்காரு. அ அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, இவரோட இன்ட்யூஷன ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, இந்த தியரிய வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல இருக்கிற எல்லாமே வந்து ஒரு அ கீ பாயிண்ட்ஸ் நம்ம இந்த தியரிய உள்ள கொண்டு வர்றதுக்கு. ஸோ என்னென்ன தீம்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஃபாலோவிங் இன்ட்யூஷன் ஓவர் லாஜிக். த இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் நேச்சர். அ ரிலேஷன்ஷிப் டூ நேச்சர். நேச்சர் கூட ரொம்ப இன்டர்ட்வைன் ஆகி இருக்கிறது. அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏதாவது ரொம்ப ஸ்பிரிச்சுவலா அந்த மாரி டிவைனா இருக்கிறது. ஃப்ரீ தாட். அவர் வந்து இவங்க அத நினைப்பாங்களோ, அவங்க ஏதோ சொல்லுவாங்களோன்ற மாரி நினைக்காம, தன்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, அத வெளியில சொல்றவரு, அதுபடி நடக்கிறவரு. அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பெர்சனா இருக்கிறது. ஃபைட் அகைன்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் லா. லா வந்து ஏதோ ஒரு இப்ப நம்ம நேரு, காந்தி இவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட சுயசரிதையில கூட இதெல்லாம் சொல்லலாம். அவங்களும் ஒரு டிரான்சென்டென்டல் பீப்பிளா இருந்திருக்காங்க அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். யூனிடேரியனிசம் அப்படின்னா, அந்த ட்ரினிட்டிய அப்போஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருந்து ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்ப புக் ஆஃப் ஜாப் இருக்குல்ல, அதுலலாம் பாரு அவரு ஒரு காட தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பாரு. ஸோ, அத கூட இதுல வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து மோனோதெயிசம். மோனோதெயிசம்னா ஒரே ஒரு காட பத்தி ஃபாலோ பண்றவங்க. அடுத்து ஹியூமனிட்டி. ரொம்ப ஹியூமனிட்டி உள்ள பெர்சன் பத்தி ஏதாவது ஒரு ட்ராமா இருக்குன்னா, அந்த பெர்சன் மேல நம்ம அந்த தியரிய அப்ளை பண்ணலாம். இண்டிவிஜுவலிசம். அடுத்து பிலீவிங் ஓன் செல்ஃப் அண்ட் கான்ஃபிடன்ஸ். அதாவது தன்ன தானே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பிலீவ் பண்ணி, அ அந்த தன்னோட முடிவுல கரெக்ட்டா நின்னு அத செய்றவங்க. ஸோ இந்த மாதிரியான தீம்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த கேரக்டர் மேலயோ, இல்ல அந்த தீம் மேலயோ நம்ம அந்த தியரிய வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, எப்படி தியரி அப்ளை பண்ணணும்? இது மாதிரி இருந்ததுன்னா என்ட்ட கண்டிப்பா கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அத அப்லோட் பண்றேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால மேபி கொஞ்சம் நெஞ்சம் அ அ மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.